பிரசித்தி பெற்ற காஷ்மீர் தால் ஏரியில் நாள்தோறும் ஏராளமானோர் வந்து சென்றாலும் அது தூய்மையாகவே காணப்படுகிறது. காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நம் ஊரில் இருக்கும் ஏராளமான ஏரி குளங்கள், ஆகாய தாமரைகள் முழுவதும் மூடி காட்சியளிப்பதை பார்த்திருக்கிறோம். சுற்றுலா பயணிகளால் இந்தியாவெங்கிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்து வந்து குவியும் காஷ்மீர் ஏரி இதற்கு நேர் எதிராக இருப்பது வியப்புத்தான். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள தால் மற்றும் புல்லரி ஏரிகள் நாள்தோறும் தூய்மைப்படுத்தப்படுவதே இதற்கு காரணம். சுமார் 16 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தால் ஏரியின் எந்த பகுதியை உற்று நோக்கினாலும் மிக தூய்மையாக காட்சியளிக்கிறது. நீரோட்டத்தை தடுக்கும் ஆகாய தாமரைகளோ குப்பைகளோ இன்றி பாதுகாத்து வருகின்றனர் காஷ்மீர் அதிகாரிகள். ஏரியை தூய்மையாக பராமரிப்பதற்கென்றே தூய்மை பணியாளர்கள் தனியாக உள்ளனர். நாள்தோறும் 400 முதல் 450 பேர் தூய்மை பணியாளர்களாக படகுகளில் ஏறி 16 கிலோமீட்டர் பரப்பு கொண்ட ஏரியை வலம் வருகின்றனர். அப்போது ஆகாய தாமரைகளையும் மீன்கள் மூச்சுவிட சிரமமாக இருக்கும் பாசிகளையும் அகற்றுகின்றனர். ஏரியில் படர்ந்து கிடக்கும் தாமரை பூக்களை வேரோடு பிடுங்கி அகற்றி வருகின்றனர். கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஏரி என்பதால் தொடர்ந்து எரிபொருளை பயன்படுத்தி சுத்தம் செய்வதால் அது இயற்கைக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்கின்றனர் தூய்மை பணியாளர்கள். 8:30 से 1:30 बजे तक करते हैं. 5 घंटे काम करते हैं. जो यहाँ मशीनें चलती है उनसे फ्लोट हो जाता है. फिर हम इसको जमा करके फिर उठा लेते हैं. हाँ, डेली करते हो आप ये काम? हाँ, डेली बेस पर होता है. रेट ठीक? अगर देखा जाए रेट ठीक नहीं है, क्योंकि आज की जो महंगाई है वो बहुत है. हमें महीने में कितना मिलता है? अगर देखा जाए 390 हमें ये अकाउंट में आ जाता है और 91 की 92 सीपी फंड में जाता है. காஷ்மீருடைய டல் லேக் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் கொண்ட மிகப்பெரிய ஒரு ஏரி. இந்த ஏரியில பலவிதமான, குறிப்பாக ஆகாய தாமரை போன்ற பல செடிகள் தொடர்ந்து வளர்ந்து இந்த இடத்தை ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டே இருந்ததுனால கிட்டத்தட்ட 400 எம்ப்ளாயி, ஒரு நாளைக்கு 400க்கும் மேற்பட்ட நபர்கள் இதை தொடர்ச்சியா தூய்மை பண்ணக்கூடிய பணிகள்ல இருந்துட்டே இருப்பாங்க. குறிப்பா ஒரு டெக்னிக்கலா நிறைய மிஷின்ஸ் வச்சு பயன்றதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த நீர் ஆதாரம் கெமிக்கலா அதுல பாதிப்பு ஏற்படுது அப்படின்றதுனால ஒரு பகுதி, அதாவது இதை கலெக்ட் பண்ணும் போது மிஷினை வச்சோம், மற்ற நேரங்களில் 400க்கும் மேற்பட்ட இந்த ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் இதை சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதனால டல் லேக் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏரியா, காஷ்மீரினுடைய சுற்றுலா தலங்கள்ல பிரதான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.